எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் உள்ள சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றான ஆவுடையார் கோயிலை காண்போம். மண்டப வாசலிலே ஒரு குரங்கும் உடும்பும் ஒன்றே ஒன்று பிடித்து கொண்டிருப்பது போல வடிவமைக்க இருந்தது. இது மனித குணமும் இறை பக்தியை குறிப்பதாகும். இங்குள்ள முருகர் வேலிற்கு பதிலாக வில்லை வைத்துக் கொண்டிருந்தார். இங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தி நின்றபடி வீணை வாசிக்கிறார். சிவபெருமானுக்கும் காளி தேவிக்கும் யார் சிறந்தவர் என்று நடன போட்டி நடந்தது. அதில் சிவபெருமான் செங்குத்தாக வலது காலை தூக்கி ஆடி வெற்றி பெற்றார். தோல்வி உற்றதினால் காளி சொடுக்கு போடுகிறாள். இந்த சிலையில் ஆடை அணிகலன்களும் நுட்பமான சிலை வடிவமும் சிறப்பாக இருந்தது. நரசிம்மரின் கூரான விரல் நகங்கள், நரம்புகள், கால் தசைகள் என ஒவ்வொன்றும் தமிழரின் சிற்பக்கலைக்கு சான்று. இந்த இரண்டு தூண்களில் 1008 சிறிய தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் நந்தியும் இல்லை, கொடிமரமும் இல்லை. மாணிக்க வாசகருக்கு தனி மண்டபம் இருந்தது. இங்கு நிறைய குதிரைகள் காண முடிகிறது. ஏனென்றால் அது இந்த கோயிலின் வரலாற்றுடன் இது தொடர்புள்ளது. அதை சிறிது நேரம் கழித்து காண்போம். இந்த கோவிலின் மேற்கூரையில் அழகான வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தூணிலும் சிறந்த வேலைப்பாடுகளை காண முடிகிறது. வாருங்கள், கோயிலின் வரலாற்றை காண்போம். மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் பிறந்த வாத ஊரார் தன் கூர்மையான அறிவாலும் ஒழுக்கத்தாலும் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் முதலமைச்சர் ஆனார். பாண்டிய நாட்டின் படைகளுக்காக அரேபிய குதிரைகளை வாங்கி வர பெருந்தொகை கொடுத்து வாத ஊராரை மன்னன் அனுப்பி வைத்தான். பயண வழியில் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறை என்ற இடத்தை வந்தடைந்தார். அங்கு ஒரு பெரிய குருந்த மரத்தின் அடியில் ஒரு முதிய சிவயோகி வீற்றிருந்தார். அந்த ஞான குருவின் திருவடிகளை கண்டதும் வாத ஊரார் தன் அரசு பணிகளையும் குதிரையை வாங்க வந்த நோக்கத்திலும் மறந்து அவர் காலடியில் விழுந்து சீடரானார். அங்க குருவாக வந்த இறைவனே சிவஞான உபதேசம் செய்து வைத்தார். குருவின் உபதேசத்தால் மெய்மறந்த வாத ஊரார் குதிரை வாங்க வந்த காசுகளால் அங்கு சிவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார்.
அப்போது அவருடைய நாவிலிருந்து முத்து முத்தாக பக்தி பாடல்கள் மலர்ந்தன. இதை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டினார். குதிரைகள் வராததையும் நிதி முழுவதும் செலவிடப்பட்டதை அறிந்த பாண்டிய மன்னன் கோபமடைந்து மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தான். சிவபெருமான் தன் பக்தனுக்காக காட்டு நரிகளை எல்லாம் கம்பீரமான பரிகளாக, அதாவது குதிரைகளாக மாற்றி தாமே குதிரை வர்த்தகராக வந்து பாண்டிய மன்னனிடம் ஒப்படைத்தார். கம்பீரமான குதிரைகளை கண்டு வியந்த மன்னன் மாணிக்க வாசகரை விடுவித்து பல பரிசுகளை வழங்கினான். ஆனால் அன்றைய இரவே அந்த பரிகள் மாறி மீண்டும் நரிகளாக ஊளையிட்டு கொண்டே தன் கட்டுகளை அறுத்து அங்கிருந்த அரச குதிரைகளை கடித்து கொதறிவிட்டு காட்டிற்குள் சென்றன. இதனால் கடுங்கோபம் அடைந்த மன்னன் மாணிக்க வாசகர் தம்மை ஏமாற்றி விட்டார் என்று கருதி அவரை மீண்டும் சிறையில் அடைத்து வைகை ஆற்றின் மணல் வெளியில் சுடுவெயிலில் முதுகில் பெரிய கல்லை சுமக்க வைத்து சித்திரவதை செய்தான். மாணிக்க வாசகரின் பெருமையை இவ்வுலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் வைகை ஆற்றில் பெருவெள்ளத்தை ஏற்படுத்தினான். அந்த வெள்ளத்தை அடைப்பதற்காக இறைவன் கூலி ஆளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலை நிகழ்த்தி மன்னனுக்கு உண்மையை உணர்த்தினார். இப்போது கோயிலின் சிறப்பு அம்சங்களை காணலாம். ஆவுடையார் கோயில் இறைவன் ஆத்மநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மாவிற்கு வடிவம், நிறம் அல்லது உருவம் கிடையாது என்பதால் இங்கு இறைவன் அருவநிலை பரம்பொருளாக வழிபடப்படுகிறார். கருவறையில் சிவலிங்கம் இருக்கும் வட்ட வடிவ பீடமான ஆவுடை மட்டுமே இருக்கும். அதன் மீது லிங்கம் இருக்காது. இறைவன் அருவமாக இருப்பதால் நந்தியும் கொடிமரமும் இல்லை. இறைவனுக்கு படைக்கப்படும் சூடான சாதத்திலிருந்து எழும் ஆவி மட்டுமே ஆத்மநாதருக்கு நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஐதீகம். தனியாக நவகிரக சந்நிதி கிடையாது. கோவிலின் தூண்களிலேயே அவை செதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது கோவிலின் ஒரு இடத்தில் எந்த திசையில் இருந்தாலும் நிழல் விழுவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது.
கோயிலை கட்டடக்கலைக்காகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு முறையாவது இங்கு தரிசிக்க வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.